குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. அப்படி வந்த சிவபெருமான் தான் 11 சித்தர் மடத்தை துவங்கி இந்து வேதத்தை வழங்குகிறார். 11 சித்தர் பீடத்தை துவங்கி இந்து மதத்தை வழங்குகிறார். அந்த மருதை மாநகரத்தில் தமிழ் சங்கத்தை உருவாக்குறாரு. அந்த தமிழ் சங்கத்தில் உருவாக்கி அந்த முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் அவரே தான் இருக்கிறாரு. அப்போ பாண்டிய மன்னனும் அவர் தான், மடாதிபதியும் அவர் தான், பீடாதிபதியும் அவர் தான், வேதத்தை வழங்கினவரும் அவர் தான், மதத்தை வழங்கினவரும் அவர் தான். சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் தோன்றிய அந்த மலையரசனின் மகளாகிய பார்வதியை திருமணம் செய்து கொண்டதும் தை மாதத்தில் தான் திருமணம் செய்து கொள்கிறார். என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்? நீ கடவுள் அண்ட பேரண்டங்கள்ல இருந்து எல்லாம் தெரிந்த கடவுளாக இருந்தாய், ஆனால் நான் ஒன்றும் தெரியாதவனாக இருந்தேன். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் 11 சித்தர் மடம் பீடம் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இப்போ தை மாதம் நெருங்கி வருது. பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய ஒரு மிக பெரும் விழாவாக கொண்டாடப்படக்கூடிய இந்த தை மாதத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு? தை மாதம்ங்கிறது முதல்ல ஆதிசிவனார் அண்ட பேரண்டங்கள்லேருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து இறங்கிய மாதம் தை மாதம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்து மதத்தின் இந்து வேதத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான். அவர் அண்ட பேரண்டங்கள்லேருந்து இங்கே வர்றார். எதற்காக வருகிறார்? அப்போ அந்த விலங்குகளாக தான் மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கணக்குப்படி சித்தர்கள் கணக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. 43,73,125 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றைக்கு கிபி 2024 படி எடுத்தோம்னா 43,73,125 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவபெருமான் வர்றாரு. அண்ட பேரண்டங்கள்லேருந்து வர்றார். அப்போ தன்னுடன் ஒரு குழுவை கூட்டு கொண்டு வருகிறார். அந்த குழுவுக்கு பேர் மூல 11 சித்தர்கள். அந்த குழுவின் தலைவராகத்தான் ஆதிசிவனார் இருக்கிறாரு. அந்த குழுவில் தான் திருமால் இருக்கிறாரு. அந்த குழுவில் தான் இந்திரன் இருக்கிறார், வருணன் இருக்கிறார், குபேரன் இருக்கிறார், இரம்பன் இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த குழுவில் தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு குழுவாக வரும்போது இங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, விலங்குகளாக தெரிந்து கொண்டு அந்த விலங்கு நிலையில் இருக்கிற அந்த வெறி நிலையிலே தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எனக்கு தான், எல்லாத்தையும் நான் அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறி நிலையில் விலங்குகளாகவே பழகிட்டாங்க. அதனால் உணவு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாகத்தான் மக்கள் சிறு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மணீசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சொல்லினானா, மணீசர், அதாவது மண் கூட்டல் ஈசர், நிலத்திற்கு தலைவர். ஏன்னா மற்ற விலங்குகள் எல்லாத்துக்குமே 5 அறிவு தான் இருக்கிறது. மனிதர்களுக்கு தான் 5 அறிவில் இருந்து 6 அறிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருந்த அந்த காலகட்டம். அந்த அறிவில் விலங்குகளோடு உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அது மண்ணுலகத்தில் அடக்கி ஆளணுங்கிற அந்த வெறி நிலையில் தான் இருக்குது. இப்படி மண்ணின் தலைவர்களாக, மண்ணின் ஈசர்களாக, மணீசர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை மனத்தின் தலைவர்களாக, மணீசர்கள் 2 சொல்லி தானே பண்ணோம், மனம் கூட்டல் ஈசன், மனத்தின் தலைவர்களாக, மனம் படைத்த மணீசர்களாக மாற்றுவதற்கு தான் ஆதிசிவனாரும் அவருடைய அந்த 11 சித்தர் குழுவில் இருக்கிற எல்லாருமே வர்றாங்க. அப்படி இறங்கின மாதம் தை மாதம். அப்போ அவர் இறங்குற மாதத்துக்கு தை மாதம்னு பேர் வைக்கலை. அந்த சிவபெருமான் தான் வர்றாரு. வந்திருந்து இது இளமுரியாங்கிற நிலப்பரப்பில் அது இறங்குறாரு. அந்த காலத்தில் ஒரே ஒரு நிலப்பரப்பு தான் இருக்குது, மற்ற எல்லாம் கடலால் சூழப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த நாவலந்தீவுன்னு குமரிக்கண்டம்னு பண்டைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. அங்கே இறங்குறார். அப்படி சிவபெருமான் தான் 11 சித்தர் மடத்தை துவங்கி இந்து வேதத்தை வழங்குகிறார். 11 சித்தர் பீடத்தை துவங்கி இந்து மதத்தை வழங்குகிறார்.
வேதம்னா என்ன? ஏட்டில் எழுதப்பட்டது. எந்த ஒரு செயலையும், இப்போ ஒரு கோயில் கட்டணும், ஒரு திருவிழா கொண்டாடணும், ஒரு பரிகாரம் செய்யணும், ஒருத்தருக்கு திருமணம் பண்ணணும், இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சா அது வேதம். அதை செயல்படுத்தி காட்டிட்டோன்னா அது மதம். இப்போ ஒரு கோயில் கட்டணும், எதை மாதிரி இடத்துல எடுக்கணும், எவ்வளவு நீள அகல உயரத்தில் இருக்கணும், அங்கே அருளூற்றுக்கள் எப்படி இருக்கின்றன, எப்படிப்பட்ட லிங்கங்கள் வைக்கணும், இதெல்லாம் ஏட்டில் எழுதி வச்சா அது இந்து வேதம். அதை செயல்படுத்தி ஒரு கோயில் ஆக்கி மக்களுக்கு வழிபடுறதுக்கு அதுக்கு உண்டானதை ஆக்கி மக்கள் கையில் அதை ஒப்படைச்சிட்டா அது இந்து மதம். இந்த ரெண்டையும் அவர் தான் உருவாக்குறாரு. இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் சிவபெருமான் தான் கொடுக்குறாரு. அடுத்தாற்போல் அந்த மருதை மாநகரத்தில் தமிழ் சங்கத்தை உருவாக்குறாரு. அந்த தமிழ் சங்கத்தில் உருவாக்கி அந்த முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் அவரே தான் இருக்கிறாரு. அங்கே அந்த மணீசர்களாக இருக்கிறாங்க இல்லையா, மண்ணின் தலைவர்களாக இருக்கிறவர்களை கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து, இந்து வேதத்தை கற்றுக் கொடுத்து, இந்து மதத்தை கற்றுக் கொடுத்து, அவர்களை அந்த மாணாக்கர்களை அந்த இளமுரியா கண்டம் முழுவதும் பரவச் செய்து, நீங்கள் தமிழ் மொழியையும் இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள்னு அனுப்பி வைக்கிறார். இப்போ அவரே தான் முதல் பாண்டிய மன்னராகவும் முடிசூட்டி கொள்கிறார். அப்போ பாண்டிய மன்னனும் அவர் தான், மடாதிபதியும் அவர் தான், பீடாதிபதியும் அவர் தான், வேதத்தை வழங்கினவரும் அவர் தான், மதத்தை வழங்கினவரும் அவர் தான், தமிழ் சங்கத்தின் தலைவராக தமிழ் மொழியை வழங்கினவரும் அதான். அவர் எங்கேருந்து வழங்குறாரு? எல்லாமே தன்னுடைய தாய்மொழியாகிய அண்ட பேரண்டங்களில் என்ன மொழி இருந்ததோ அதே மொழியை தான் எங்கேயும் வழங்கினார். எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு இந்த மண்ணுலகத்துக்கு தேவையானபடி. அங்கே இருந்த மதத்தையும் அங்கே இருந்த வேதத்தையும் இங்கே இந்த மண்ணுலகத்திற்கு தேவையானபடி மாற்றி கொடுத்து விட்டார். பாண்டிய அரசனாகவும் அவர் தான் அமர்ந்திருந்து ஆட்சி முறையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இதுக்கு பிறகு தான் அவர் அந்த நாட்காட்டி முறைகளை உருவாக்குகிறார். உருவாக்கும் பொழுது அவர் தை மாதம், அவர் எந்த மாதம் வந்து இறங்கினாரோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்து வேதத்தை வழங்க துவங்கியது, இந்து மதத்தை வழங்க துவங்கியது, தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க துவங்கியது, இது எல்லாமே வெவ்வேறு ஆண்டுகளில் தை மாதத்தில் தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சிவபெருமான் வந்து இந்த மண்ணுலகத்தில் தோன்றிய அந்த மலையரசனின் மகளாகிய பார்வதியை திருமணம் செய்து கொண்டதும் தை மாதத்தில் தான் திருமணம் செய்து கொள்கிறார். ஏன்னா அவர் விண்ணுலகத்திலிருந்து வந்திருக்கிறார். இந்த மண்ணுலகத்தை காக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணுலகத்தில் திருமணம் தொடர்பு வைத்துக்கொண்டு இந்த மண்ணுலக பெண்மணி மூலமாக ஒரு குழந்தையை ஈன்று அந்த குழந்தை தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் வந்து இந்த மண்ணுலகத்தில் இருந்த அண்டபேரண்டங்களில் இருந்த ஆதிசிவனாருக்கும் மண்ணுலகத்தில் இருந்த பார்வதிக்கும் பிறந்த மகரார். அவர் தலைமையில் தான் அருளாட்சியும் மற்றது எல்லாமே அமைக்க முடியும். ஏன்னா எல்லாமே அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்து செய்யக்கூடாது இல்லையா. மண்ணுலக தொடர்பை உருவாக்கி மண்ணுலகத்தில் அவங்களுக்குள்ள அந்த அவர்களுடைய திறமையும் மேம்படுத்துவதற்காகத்தான் முருகப்பெருமானை ஈன்றெடுத்து தமிழ்ச்சங்கத்தின் அடுத்த தலைவராகிறார். அடுத்த பாண்டிய மன்னனாகவும் அவரே தான் இருக்கிறார். இந்த முருகப்பெருமானும் இந்த மண்ணுலகத்தில் தோன்றிய முதல் குழந்தை, அண்டபேரண்டங்களில் இருந்ததுக்கும் இதுக்கும் குழந்தைங்கிறதுனால அவர் அறுபடை வீடுகளில் நிறைந்து இந்த மண்ணுலகம் இருக்கும் வரை இந்த உலகத்தையும் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் தமிழ் மக்கள் மூலமாக உலகத்தையும் காக்கணுங்கிறதுக்காகத்தான் படை வீடுகளில் நிறைந்து காத்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தை மாதத்தில் தான் அவர் தொடங்குகிறார். அதே மாதிரி நாட்காட்டியை தொடங்கும் பொழுதும் தை மாதம் தான் தொடங்குகிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போது சிவபெருமான் அவர் வந்து ஆதி சிவனாக இங்கே வந்தார், ஆட்சி புரிந்தார், பாண்டிய மன்னன் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? அதாவது திருவிளையாடல் புராணத்தில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தது, அதோட காலம், தமிழ்ச்சங்க அந்த பாண்டிய மன்னனாக முடிசூட்டி கொண்டது, அவர் பரம்பரையில் பல வந்த மன்னர்கள் பெயர் எல்லாருமே திருவிளையாடல் புராணத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோக சித்தர்கள் பாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தாய்மானவர் பாடலில் என்று நீ அன்று நான், பாருங்க, உலகத்தில் எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த நாட்டிற்கும் இந்த பெருமை கிடையாது. கடவுளை பார்த்து என்று நீ அன்று நான், என்னைக்கு நீ இந்த மண்ணுலகத்தில் தோன்றினியோ அன்னைக்கு நானும் இந்த மண்ணுலகத்திலே இருக்கிறேன். இது எந்த மொழிக்காரனும் கடவுளை பார்த்து சொல்லிட முடியாது, நாட்டுக்காரனும் சொல்லிக் கொடுக்க முடியாது, மதக்காரனும் சொல்லவே முடியாது. என்று நீ அன்று நான், என்னைக்கு நீ இருக்கிறியோ அன்றைக்கு நானும் இருந்தேன். என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்? நீ கடவுளை அண்டபேரண்டங்களில் இருந்து எல்லாம் தெரிந்த கடவுளாக இருந்தாய், ஆனால் நான் ஒன்றும் தெரியாதவனாக இருந்தேன். இதுதான் நமக்குள்ள உறவு முறை. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எனினும் கைவிடுதல் முறையோ, எனக்கு ஒன்றும் தெரியாதங்கிறதுக்காக என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, தொண்டரோடு கூட்டு கண்டாய்.
கடவுளோட கூட்டு வைத்து கொண்டு ஒரு இனம் இருக்கிறதுனா அது தமிழினம்தான். எதற்காக சிவபெருமான் அந்த தமிழினத்தோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார் என்றால், நான் அந்த ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இந்து வேதம், மதம், 11 சித்தர் மடம், பீடம், அந்த தமிழ் மொழி, தமிழ் சங்கம், இதில் எல்லாத்துலேயும் அங்கே இருந்த மக்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து அவர்களை தமிழர்களாக்கி இந்து வேதத்தையும் மதத்தை வழங்கி, நீங்கள் அந்த இளமுரியா கண்டம் முழுவதும் பரவி இதே கருத்துக்களை பரப்புங்கள். சிவபெருமானே நேராக ஒவ்வொரு இடத்துக்குமே போய் நேரடியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர் கூட வந்த அந்த 11 சித்தர் குழுக்கள், மூல 11 சித்தர் குழுக்களில் இருக்கிறவங்களும் நேரெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகலை. இந்த மக்களை உருவாக்கி, தமிழர்களை உருவாக்கி, தமிழ்கை கற்றுக் கொடுத்து தமிழர்களை உருவாக்கி, இவர்கள் மூலம் தொண்டரோடு கூட்டு கண்டு மற்ற இடங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்துங்கள். இதே கருத்துக்களை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அப்படிங்கிறது தான் இதற்கு அந்த தாய்மானவர் பாடல் தான் எடுக்க. இன்றைக்குமே அதுதான் என்னென்னா, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, தமிழகம் என்பது நாற்றங்கால் மாதிரி. இங்கே கருத்துக்களை விதைக்க வேண்டும். இந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டவர்கள் வெவ்வேறு இடங்களில் போய் பரப்ப வேண்டும். அதே நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து கற்றுக்கொள்பவர்களுக்கும் இங்கேருந்து சொல்லிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்போ தொண்டரோடு கூட்டு கண்டது எதற்காகனா, உலகம் முழுவதுமே மேம்பட வேண்டும். அதற்கு தமிழினம் மேம்பட வேண்டும். இதுதான் அந்த தாய்மானவர் பாடலை புரிந்து கொண்டோம் என்றால் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் நமக்கு கிடைத்துவிடும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin.